Good morning, champion. This is Professor Aswin from Government College of Technology. நம்ம கூட வந்து ஷெரினா இருக்காங்க. இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து டைப்ஸ் ஆஃப் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னா நம்ம ஒரு தம் ரூல் வந்து ஒரு ஞாபகம் வச்சுட்டு சொன்னோம். 18 வயசுல லைசென்ஸ் 8 போட்டா லைசென்ஸ் 18 வயசு ஆனாலும் லைசென்ஸ் கொடுத்துருவாங்க. என்னங்க லைசென்ஸ் எடுத்துக்கணும். 18 வயசுல 8 போடணும். 8 போட்டா லைசென்ஸ். ஆனா அந்த 18 வந்து எதுக்குன்னா குரோமியத்துக்கு, 8 வந்து எதுக்குன்னா நிக்கலுக்கு. ஸோ குரோமியம் நிக்கலும் சேர்த்தா குரோமியத்துக்கு Cr, நிக்கலுக்கு Ni. அப்போ அது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலோட அலாயிங் எலமெண்ட் எடுத்துரு. அயனோட இது 18 8 ரிமைனிங் இது இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து மார்டன்சைட்டிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். அதை பற்றி என்ன சொல்கிறாங்க? Stainless steels make up the cutlery grades. They have the least amount of chromium, offer high hardenability, and require both pre and post heating when welding to prevent cracking in the heat affected zone. So martensite stainless steel என்ன சொல்றாங்கன்னா cutlery grade அப்படின்றாங்க. இதுல வந்து least amount of chromium தான் இருக்கும் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாம high hardenability-ஆ இருக்கும்ன்றாங்க. இதுக்கு ப்ரீ ஹீட் ட்ரீட்மெண்ட் தேவை, போஸ்ட் ஹீட்டிங் தேவை, ப்ரீ ஹீட்டிங் தேவை. எதனால அப்படின்னா இதுல கிராக் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை அவாய்ட் பண்றதுக்காக வெல்டிங் டு ப்ரிவென்ட் கிராக் வந்து இந்த ஹீட் அஃபெக்டட் ஜோன்ல வந்து இது பண்றாங்க. இது வந்து நம்ம ப்ரீ ஹீட்டிங் போஸ்ட் ஹீட்டிங் பண்றாங்க. இதான் மார்டன்சைட்டிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலோட விஷயம். அடுத்தது ஃபெரைட்டிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். For ferritic stainless steels have 12% to 27% chromium with small amounts of austenite forming alloys. ஸோ நமக்கு என்னன்னா கொஞ்சம் அதுக்கும் மேலே குரோமியம் வந்து இங்கே கம்மியாக இருக்குன்றாங்க. அதுக்கும் மேலே போனால் அது இப்போ ஃபெரைட்டிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்மால் அமௌண்ட் ஆஸ்டைனைட் ஃபார்மிங் அலாய்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்தது முக்கியமாக நம்ம வந்து ஆஸ்டைனிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஆஸ்டைனிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலை பற்றி என்ன சொல்கிறாங்க? For austenitic stainless steel, it offers excellent weldability, but austenite is not stable at room temperature. ஊரறிஞ்ச விஷயம் தான். ஆஸ்டைனைட் வந்து ஒரு not stable at the room temperature. ஆனா வந்து இங்க stainless steel offer excellent weldability சொல்றாங்க ஆஸ்டைனிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். அடுத்தது The most important austenite stabilizer is nickel, and others include carbon, nitrogen and manganese. ஸோ நிக்கலையோ கார்பனையோ நைட்ரஜனையோ மேங்கனீஸோ சேர்த்தா நம்ம ஆஸ்டைனைட்டை ஸ்டெபிலைஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க. Then special properties including corrosion resistance, oxidation resistance and strength at high temperatures can be incorporated into austenitic stainless steels by adding certain alloys like chromium, nickel, molybdenum, nitrogen, titanium and columbium. ஸோ சில அலாயிங் எலமெண்ட்லாம் சேர்க்கறனால இதோட ஸ்ட்ரென்த்தை வந்து ஹை டெம்பரேச்சரில் ஏற்றலாம்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து ஆஸ்டைனிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலோட ஒரு அருமையான விஷயம். இன்னைக்கு ஷெரினா கூட சேர்ந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னா மார்டன்சைட்டிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலோட சிறப்பம்சம் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது ஃபெரைட்டிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது ஆஸ்டைனிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இவ்வளோத்தையும் நம்ம கற்றுக் கொடுத்த ஷெரினாக்கு தேங்க்ஸ்.